வெல்கம் டு S7 அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பத்தி பார்க்க போறோம். அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பார்க்க போறோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இன்னைக்கு நம்ம பார்ட் 1 அதுல வர 4 ஆர்டிகல்ஸை பத்தி பார்க்கலாம். அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். 1934 MN ராய் அவர் தான் ஃபர்ஸ்ட் டிமாண்ட் வைக்கிறாரு. அதாவது இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் தேவை அப்படிங்கிறது. கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு லீகல் டாக்குமெண்ட் அப்படிங்கறது சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு 1935ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அதே டிமாண்டை எடுத்து வைக்கிறாங்க. அப்பயும் பிரிட்டிஷ் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் 1938ல ஜவஹர்லால் நேரு எனக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இண்டிபெண்டாவும் இருக்கணும், அதே மாதிரி அதுல எலெக்ட் பண்றவங்க பெரியவங்களை வச்சு எலெக்ட் பண்ணி அதுல இருந்து இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. ஆனா அதுக்கும் பிரிட்டிஷ் நோ சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 1940ல ஆகஸ்ட் ஆஃபர் வந்தது. அப்பதான் பிரிட்டிஷ் இது டிமாண்டுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அப்ப செகண்ட் வேர்ல்ட் வார் போயிட்டு இருந்ததுனால செகண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதை பார்த்துக்கலாம் அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1942ல கிறிஸ்ப் அப்படிங்கிறவர் கவர்னர் இருந்திருப்பாரு. அவரும் அதே மாதிரியே டிமாண்ட் வைக்கிறப்போ சேம் செகண்ட் வேர்ல்ட் வார் ரீசன் காமிச்சு இதுக்கப்புறமேட்டு நாங்க டிமாண்டை அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபைனலி 1946ல தான் கேபினட் மினிஸ்ட்ரி எடுத்துட்டு வந்தாங்க. இந்த கேபினட் மினிஸ்ட்ரிய ஒரு தற்காலிகமான பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கேபினட் மினிஸ்ட்ரியில இருந்துதான் அதுக்கப்புறமேட்டு பெர்மனன்ட் பார்லிமெண்ட் ஜான் 26, 1950ல வரப்பட்டது அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கான்ஸ்டிடியூஷன் பார்க்கணும்னா சில பேசிக் பிரின்சிபல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்னலாம் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லாம டேர்ம்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா ஒரு லீகல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா ஒரு ஸ்டேட் ஆகட்டும், இல்ல சென்ட்ரல் ஆகட்டும், இல்ல பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், பிரசிடென்ட் ஆகட்டும், அவங்கெல்லாம் எப்படி இருக்கணும், அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கறத சொல்றதுதான் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு குடிமக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு, அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணணும், ஸ்டேட்டுக்கும் பீப்புள்ஸ்க்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன, ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன, அவங்கெல்லாம் எவ்வளோ லிபர்ட்டியா இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்றதுதான் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனை நம்ம ஒரு புக் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா இந்த பிரியாம்பிள் அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கறது சொல்லலாம். இப்போ நம்ம புக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கான்ஸ்டிடியூஷனோட இண்டெக்ஸ் பிரியாம்பிள் அப்படிங்கறத சொல்றோம். பிரியாம்பிளை பத்தி பார்க்கலாம். பிரியாம்பிள்ங்கிறது ஹார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் கான்ஸ்டிடியூஷன் ஒரு புக் அப்படின்னு சொல்லியிருந்தா அதோட இண்டெக்ஸ் பேஜ் பிரியாம்பிள் அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது இந்த புக்குக்குள்ள என்ன இருக்குங்கிற ஃபுல் கண்டென்ட்டையும் ஒரு 1 பேஜுக்குள்ள சுருக்கி தரதான் இண்டெக்ஸ் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்க கான்ஸ்டிடியூஷன் ஃபுல்லா என்னால படிக்க முடியாது, ஏன்னா இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் தான் லாங்கஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படின்னா நீங்க இந்த பிரியாம்பிள் பார்த்தாவே போதும், உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால ஹார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னா பிரியாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட்ஸ் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்றாங்க. மொத்தம் நம்மளுக்கு 22 பார்ட்ஸ் இருந்தது ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறமேட்டு அதை மாடிஃபை பண்ணி 25 எடுத்துட்டு வந்துட்டாங்க. பார்ட் அப்படின்னா என்னன்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை ஒரு புக் என்னமோ பார்ட்ஸ் அதோட லெசன்ஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது ஒரு சாப்டர் டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸா இருக்கும், இல்லைன்னா சேம் சாப்டர்ஸா கூட இருக்கலாம். அந்த மாதிரி பார்ட்டுங்கிறது ஒவ்வொரு சாப்டரை பத்தி இண்டிவிஜுவலா சொல்றது அப்படிங்கிறது தான் பார்ட். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் ஸ்டார்டிங்ல 395 இருந்துச்சு, இப்போ 448 மாத்திட்டாங்க. ஆர்டிக்கல்னா என்னதுன்னா ஒரு சாப்டருக்குள்ள இருக்க சப் டிவிஷன்ஸ், இதைதான் நம்ம ஆர்டிகல்ஸ் அப்படிங்கறத சொல்றோம். நெக்ஸ்ட் ஷெட்யூல். ஷெட்யூல் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடியும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபோ அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை தான் ஷெட்யூல்னு சொல்லுவோம். இங்க ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஒரு ஷார்ட் ஃபார்மா கொடுத்துருவாங்க. ஆனா அதுக்கான எக்ஸ்ட்ரா இன்ஃபோ அந்த ஆர்டிகலுக்குள்ள என்னென்னலாம் அடங்குது அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஷெட்யூல்ல தான் தருவாங்க.
ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமெண்ட்மெண்ட். அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு இருக்கிற டைமும் பார்த்தோம்னா இப்போ இருக்கிற டைமும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது வந்து நேச்சராக இருக்கட்டும் சரி, எந்த டிவிஷன்ல நம்ம எடுத்துக்கிட்டாலும் சேஞ்சஸ் வந்து இட்ஸ் டைனமிக் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இருக்கிற லா வந்து ஒரு மாதிரி இருக்கும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. ஸோ நம்ம புது சுச்சுவேஷன்ஸ்க்கு வந்த மாதிரி லாவை அடாப்ட் பண்ணும். இப்போ அடாப்ட் பண்ண போற லாவை புது லா கொண்டு வருவோம். அந்த புது லாவை தான் வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்னா சேஞ்ச் அப்படிங்கிறது சொல்லுவோம். சம் மேக்கிங் சேஞ்சஸ் இன் லா அப்படிங்கிறத தான் நம்ம அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும். அதாவது கான்ஸ்டியூஷன்னா என்ன, அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, அதே மாதிரி அதோட டேர்ம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஆர்டிகல் 1 பத்தி பார்க்கலாம். ஆர்டிகல் 1 வந்து என்ன சொல்றாங்கன்னா நேம் அண்ட் டெரிட்டரிஸை பத்தி சொல்றாங்க. அதாவது இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியாங்கிற நேம் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நாட்டுக்கு வந்துட்டு 2 பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. ஒண்ணு வந்துட்டு இந்தியா, இன்னொன்னு வந்துட்டு பாரத் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்தியானும் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பாரத்னும் சொன்னாங்க. ஸோ இந்த 2 பேருமே வந்துட்டு அக்வயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஆர் பாரத் அப்படிங்கிற பேர் வச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய லிங்குவிஸ்டிக் லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இந்தியா வந்துட்டு ரிலீஜியஸ் பேஸ்லயும் வந்துட்டு நிறைய டிஃபர் ஆகும். ஸோ வந்து ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸோட காம்பினேஷன் தான் இந்தியா அப்படிங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியால வந்துட்டு யூனியன் டெரிட்டரிஸ் அப்புறம் ஸ்டேட்னு வந்து 2ஆ பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னா இந்த யூனியன் டெரிட்டரிஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வந்து டைரக்டா வந்துருவாங்க. பட் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வர்றதுதான் வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க போத் சென்ட்ரல் ஸ்டேட் 2 கவர்மெண்ட்டுக்கு கீழேயும் ஆர்டர்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம வந்துட்டு டெரிட்டரிஸ் மே பி அக்வயர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாபிக் ஏன் இங்க வருது அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியா அப்போ நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பிரிட்டிஷ் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒண்ணு வந்து பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து இந்தியா கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அக்வயர் ஆனதுனால டெரிட்டரிஸ் மே பி அக்வயர்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டை இங்க எடுத்துட்டு வராங்க. ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 2 வந்து அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். அதாவது இந்தியாவுக்கு வெளியில இருந்து புது ஸ்டேட்ஸை வந்து அக்வயர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றதுதான் வந்து ஆர்டிகல் 2. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தப்போ யூனியன் டெரிட்டரிஸ், ஸ்டேட் டெரிட்டரிஸ், அப்புறம் அக்வயர்ட் டெரிட்டரிஸ்னு இந்தியாவை வந்து 3 விதமா பிரிச்சிருப்பாங்க. ஸோ சிக்கிம் வந்து ஃபர்ஸ்ட் தனி கண்ட்ரியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு 16th May 1975 தான் வந்துட்டு அது இந்தியாவோட ஆட் ஆச்சு அப்படிங்கறது சொல்றாங்க. ஸோ சிக்கிம் வந்து ஆர்டிகல் 2 பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்தியா கூட ஆட் ஆச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டிகல் 3 பத்தி பார்க்க போறோம். Article 3 says about formation of new states and alternation of areas, boundaries or existing of states. அதாவது ஆர்டிகல் 2லயும் நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் பத்தி தான் பார்த்திருப்போம். ஆனா அங்க வந்து இந்தியாவுக்கு வெளியில இருக்கிறத பத்தி சொல்லுவாங்க. அதாவது இந்தியா பார்டருக்குள்ள எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் ஆட் பண்ணா ஆர்டிகல் 2க்குள்ள வரும். ஆர்டிகல் 3 வந்து வித்தின் இந்தியாக்குள்ள சொல்றாங்க. அதாவது ஒரு இந்தியாக்குள்ள இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்டேட் பண்ணோம்னா நம்ம வந்து அது ஆர்டிகல் 3க்கு கடியில வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு மாநிலத்தின் பரப்பளவை குறைத்தால் அதுவும் ஆர்டிகல் 3 கடியில தான் வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுல நான் வந்து ஒரே ஸ்டேட்டா இருக்கேன். இப்ப அந்த 2 ஸ்டேட்டையும் வந்து தனித்தனி பார்ட்டா நான் பிரிக்கணும் அப்படின்னா அதுவும் ஆர்டிகல் 3க்கு அப்புறம் தான் வரும். இல்லைன்னா என்னோட ஸ்டேட்டோட பவுண்டரிஸை வந்துட்டு நான் வந்து ஆல்டர் பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லை டிமினிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுவும் ஆர்டிகல் 3க்கு அடியில தான் வரும். இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரே சிங்கிள் ஸ்டேட்டா தான் இருந்துச்சு. இப்போ வந்து தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு 2 ஸ்டேட்டா மாத்திட்டாங்க. ஸோ இது வந்து ஆர்டிகல் 3க்கு கீழே தான் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்டிகல் 4 பத்தி பார்க்கலாம். ஆர்டிகல் 4ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 2 அதுக்கப்புறமேட்டு ஆர்டிகல் 3 இதுல 2த்துலயும் நம்ம மேக் பண்ண சேஞ்சஸ் இருக்குல்ல,
இந்த ரெண்டு சேஞ்சஸையுமே வந்துட்டு நம்ம ஆர்டிக்கல் 4ல வந்துட்டு ஷெட்யூல் 1 அண்ட் 4ல வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆக்சுவலா ஷெட்யூல் 1ல என்ன சொல்றாங்க, ஷெட்யூல் 4ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஷெட்யூல் 1ல வந்துட்டு ஸ்டேட்ஸ் அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸோட ஃபுல் லிஸ்ட்டுமே சொல்லியிருப்பாங்க. ஷெட்யூல் 4ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராஜ்சபாவோட சீட்ஸை பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு புது ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம போய் ஷெட்யூல் 1ல வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்ப அந்த புது ஸ்டேட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ராஜ்யசபாக்கு மெம்பர்ஸ் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஷெட்யூல் 4லயும் நம்ம மாத்தணும் அப்படிங்கறத சொல்றாங்க. எப்பயுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு புது ஸ்டேட் வந்து அக்வயர் பண்றோம் அப்படின்னா அதை வந்து டைரக்டாவே நம்ம பண்ணிக்கலாம், ஆக்டுக்கு கீழே தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஏன் அப்படின்னா 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது பிரிட்டிஷ் டைம்ல. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுமே வந்துட்டு ஆக்ட் மூலியமா நம்ம கொண்டு வந்தோம்னா அது வந்து பெரிய ப்ராசஸா இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு குறைக்கிறதுக்காக டைரக்டா வந்துட்டு கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா பங்களாதேஷ் அப்புறம் இந்தியா, அதாவது இந்தியால கொஞ்சம் பேர் வந்துட்டு பங்களாதேஷ்ல இருக்க மெம்பர்ஸ் வந்து வாழ்ந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்தியன்ஸ் கொஞ்சம் பேர் வந்துட்டு பங்களாதேஷ் ரீஜன்ஸ்ல வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ரீஜன்ஸுமே வந்துட்டு 1972 வரைக்குமே வந்துட்டு தனிப்பட்ட நாடா தான் இருந்துச்சு. அதாவது பங்களாதேஷ்ல கொஞ்சம் இந்தியன்ஸ், இந்தியாவில் கொஞ்சம் பங்களாதேஷியன்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ 2015க்கு அப்புறமேட்டு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்துட்டு இந்தியாவில் இருக்க அந்த ரீஜன்ஸ்ல இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து பங்களாதேஷ் கவர்மெண்ட் கீழேயும், பங்களாதேஷ்ல இந்த ரீஜன்ஸ்ல இருக்க பீப்புள்ஸ்லாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கீழேயும் டைரக்டா வந்துட்டாங்க. இது வந்து ஆர்டிகல் 368 சொல்லுது. That's it. Thank you.